கடல் எடுத்தால் எல்லாமே நடக்கும். காக்காத மரம் காய்க்கும், பூக்காத மரம் பூக்கும். ஆமா, எல்லாம் நடக்கும். எல்லாம் நடக்கும். சாமி உங்க மகிமை தெரிந்து கொண்டு. அப்படியா? நல்லா இருக்கு சாமி. கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துல என் பொண்டாட்டி வயிற்று வலி வந்து ஆபரேஷன் பண்ணி கர்ப்பை எடுத்துட்டாங்களா? நீ எப்படி புள்ள கொடுப்ப? நீ எப்படி புள்ள கொடுப்ப? கர்ப்பையில எப்படி புள்ள கொடுப்ப? ஆண்டவன் அனைவருக்கு விருந்தால் கர்ப்பப்பை இல்லாமல் மனைவிக்கு பிள்ளை உண்டாகும் என்ன அருளா? கர்ப்பை இல்லாம புள்ள பிறக்கும். சாமி என்ன ஒரு மகிமை. அவ்வளோ பேர் இருக்கிறாங்க சாமி. சாமி சரி சாமி, எனக்கு குழந்தை வேணாம், என்ன வயசாகி போச்சு சாமி. ஒண்ணும் இல்லை சாமி. புனித வழி கொடுக்க ஒரு குழந்தை கட்டியாகுது. அவங்க கர்ப்பப்பை இல்லையா? எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவிடும் குழந்தை பிறக்காது. ஏன் அப்பனும் காட்டுறது? ஒருவேளை குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோ, யார போய் காட்டுறது? அப்பண்ண நீ ஒத்தி போய் அப்பனை காட்டுனா எவன் பிள்ளைங்க பொட்டிக்கார ஒத்து பாரு அப்பண்ண. அத மாதிரி காலை இந்த குழந்தைக்கு நான் தான் யாரு அவன் ரெடியா இருக்கா? நீ ரெடி சாமி? யாரு விசில் போறது? நம்ம நீ ஒத்துக்கிறியாப்பா? நீ ஒத்துக்கிறியா? இவன்தானா? நீ ஒத்துக்கிறியா? கண்ணுக்கு லட்சமா அழகா இருக்கிறான். ஏன் தூங்க மனுஷன்? யார் ஒரு அந்த குழந்தை தகப்பனை ஒற்றி கொள்கிறாரோ அப்பதான் அந்த நடக்கும். சாமி அதெல்லாம் வேணாம் சாமி. நான் ஊர்ல போய் ஆசை கட்ட மோசம் கூட 50 நாட்கள் விட்டு போற ஜாதி நீங்க. நானும்